Hi students, welcome back to Padida. So 12th standard chemistry score 90 plus important questions. So important 2 mark, 3 mark and 5 mark question நம்ம வெப்சைட்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. நிறைய பேர் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிருப்பீங்க. இந்த வீடியோ ஜஸ்ட் ரிமைண்ட் பண்றதுக்காக தான். ஸோ சாப்டர் வைஸ் ஒரு கொஸ்டின் எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்போம். எது அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அர்த்தம். நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம். ஸோ உங்க போர்ஷன்ஸ் என்ன இருக்கோ 9 சாப்டர்ஸ் இருக்கு உங்க குவார்டர்லி எக்ஸாமுக்கு. ஸோ 9 சாப்டர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டேன். இதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா பிசிக்ஸுக்கு இதே மாதிரி சாப்டர் வைஸ் நம்ம கொடுத்துருந்தோம். எந்தெந்த 3 மார்க்ல எந்த கொஸ்டின் அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு, 5 மார்க்ல எது அதிகமாக ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அதை பேஸ் பண்ணி படிச்சவங்க எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணீங்க, எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ்லாம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் பண்ணி பார்க்காதவங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் வேற வேறு டிஸ்ட்ரிக்ட்ல பார்ப்பீங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல கொஸ்டின் பேப்பர் வச்சு செக் பண்ணி பாருங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் எல்லா கொஸ்டின்ஸும் வந்திருக்கும். இப்போ வேணா நான் இருக்கிறது வந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல எந்தெந்த கொஸ்டின் 5 மார்க் மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஜஸ்ட் 2 மினிட்ஸ். நீங்களும் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சு நம்ம பிடிஎஃப் ஃபைல் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபியூச்சர் எக்ஸாமுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வச்சு இல்லை பிடிஎஃப் ஃபைல் வச்சு படிக்கும்போது ஈஸியாகவே 90+ மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் 5 மார்க்ஸ் மட்டும் இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், derive an expression for electric field due to a dipole on the equatorial plane. So 5 மார்க்ல சாப்டர் 1ல மேக்ஸிமம் டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின் சொல்லிட்டு கொஸ்டின் நம்பர் 1ஆவே கொடுத்துருப்பேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சியல் லைனும் இருக்கும், ஈக்குவட்டோரியல் பிளேனும் இருக்கும், ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் 1ல கொஸ்டின் நம்பர் 1ஆ கொடுத்துருப்பேன். அந்த கொஸ்டின் வந்திருக்கு. நெக்ஸ்ட், அப்டைன் லென்ஸ் மேக்கர் ஃபார்முலா சாப்டர் 6ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினா கொடுத்துருப்பேன். 4 டைம்ஸ் ரிப்பீட்டட்னு போட்டிருப்பேன். ஸோ இதுவும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே சாப்டர் 6ல இம்பார்ட்டன்ட், மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் சாப்டர் 6ல. சாப்டர் 5ல ஃபோர்ஸ் ஆன் அ கரண்ட் கேரிங் கண்டக்டர் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது சாப்டர் 3ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ பார்த்தது எல்லாமே ஒரு சாப்டர் நான் கொடுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட் சாப்டர் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். எல்லாமே ஒரு சாப்டர்ல கொடுத்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அப்படியே வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷோ மேத்தமெட்டிக்கல் தட் த ரொட்டேஷன் ஆஃப் அ காயில் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஒரு ஒன் ரொட்டேஷன் இன்டியூஸ் இன் ஆல்டர்னேட்டிங் EMF. சாப்டர் 4ல செகண்ட் கொஸ்டின் 4 டைம்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு போட்டிருப்பேன். இதுக்கு முன்னாடி ஆர்எல்சி, இந்த ஆர்எல்சி சர்க்யூட்டும் இந்த கொஸ்டினும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் தான். ஆர்எல்சி கேட்கல, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து சாப்டர் 4ல செகண்ட் கொஸ்டினா கொடுத்துருந்தேன். பட் ஒரு சாப்டர் 4-5 கொஸ்டின் இருக்கும். எல்லா சாப்டர்லையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரேண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி தான் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்டட் இன் சீரீஸ் சாப்டர் 2ல வந்து 3 மார்க்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இது 4 டைம்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு சம் கேட்டிருக்காங்க. கம்பல்சரி சம் நான் கொடுக்கல, அப்புறம் கொடுக்குன்னு போட்டிருந்தேன். பட் பிடிஎஃப் ஃபைலா இல்லை, நம்ம வெப்சைட்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்தோம், லாஸ்ட் இயர் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் 3 மார்க்ல 5 மார்க்ல கேட்டிருக்காங்க. பட் 3 மார்க்ல நான் கொடுத்துருந்தேன் சாப்டர் 5ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினாவே 5 டைம்ஸ் ரிப்பீட்டட் இந்த கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா obtain a relationship for the magnetic field at a point along the axis of circular coil carrying current using Biot-Savart law. Chapter 3ல fourth கொஸ்டினா கொடுத்திருந்தேன். 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின், இதுவும் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல தேர்ட் கொஸ்டினா கொடுத்திருப்பேன். ஸோ 2 டைம்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் கொடுத்திருந்தேன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா கொஸ்டினும் மேக்ஸிமம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்திருக்கும். ஸோ மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கொஸ்டின் படிக்கும் போதே மேக்ஸிமம் எல்லாம் 5 மார்க்கும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி தான் 3 மார்க்கும். ஸோ அதே மாதிரி தான். அதை நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுங்கள், வெப்சைட்டில் இருக்குது. உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கொஸ்டின் பேப்பரில் செக் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்போம். 7 டைம்ஸ் ரிப்பீட்டட், 4 டைம்ஸ் ரிப்பீட்டட்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் ரிப்பீட்டட் நான் மென்ஷன் பண்ண கொஸ்டின் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரிக்கும் ஃபிசிக்ஸ்க்காக கொஞ்சம் ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். கெமிஸ்ட்ரி அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ கெமிஸ்ட்ரி இந்த கொஸ்டின்ஸ்லாம் டைப் பண்ணுறதும் கஷ்டம், இந்த கொஸ்டின் எத்தனை வாட் ரிப்பீட் ஆகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறதும் கஷ்டம். கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் பண்ணுறதுக்கு 2 வீக்ஸ் ஆச்சு. இந்த எத்தனை வாட் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு வந்து 2 வாரம் ஆச்சு. பட் இதை பேஸ் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ சாப்டர் வைஸ் எந்தெந்த கொஸ்டின் எவ்வளோ வாட் ரிப்பீட் ஆகுதுன்னு போட்டிருக்கேன். படிச்சுட்டு எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாமில் எந்த அளவு கொஸ்டின்ஸ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். நம்ம வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ.